10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. இப்போ நெக்ஸ்ட் வந்து 8.4. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பாயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சார்லஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பாயில்ஸ்லா சார்லஸ்லாவில் வந்து பாயில்ஸ்லா வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சார்லஸ்லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் பார்த்தோம். ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா கேஸ் விச் ஒபே த ஆல் கேஸ் லாஸ் having the equation of PV is equal to NKT or PV is equal to mu RT. நம்மளுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. PV is equal to NKT அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. Kனா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் N. அதே போல் PV is equal to mu RT அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மியூனா மோல்ஸு, ஆர்னா என்னென்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ அதுதான் நம்ம ஐடியல் கேஸ்க்கு உண்டான ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு சம்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் 8.4. ஸோ 8.4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா calculate the volume of 1 mole of the any gas. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா volume of the 1 mole of any gas in the STP. STP அப்படின்னா எனக்கு என்னென்னா ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர். STP ரெண்டு இருக்குது, STPன்னு ஒன்று இருக்குது, NTPன்னு ஒன்று இருக்குது. ஸோ STP அப்படின்னா என்னென்னா ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ calculate the volume of the 1 mole of any gas at STP and room temperature. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரூம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ். அப்போ 27 டிகிரி செல்சியஸை நம்ம வி வாண்ட் டு கன்வெர்டட் இன்ட்டு கெல்வின். ஸோ ஹவ் வி கன்வெர்டட் இன்ட்டு கெல்வின் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ஆட் 273. அப்போ 27 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 300 கெல்வின் கிடைக்கும். ஸோ இதுதான் ரூம் டெம்பரேச்சர். அப்போ ரூம் டெம்பரேச்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸில் 27 டிகிரி செல்சியஸ். In terms of Kelvin சொல்லணும்னா 300 Kelvin. So with the same pressure. So same pressure which is equal to 1 atmospheric pressure. So 1 atmospheric pressure அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 1 atmosphere 1 atm is equal to 1.01 into 10 power of 5 Pascal. பாஸ்கல் அப்படின்றது ப்ரெஷரோட யூனிட்டு. இதுதான் வந்து இந்த வேல்யூ வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. 1 atmosphereோட வேல்யூ இல்லைனா 1.01 into 10 power of 5 Pascal. சரி ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டிபினா நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். இப்போ எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோனா 0 டிகிரி செல்சியஸ். இங்கே வந்து நம்ம சொன்னது ரூம் டெம்பரேச்சர். ஆனால் நார்மலாக எஸ்டிபினா என்ன, எஸ்டிபி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் மீன்ஸ் 273 கெல்வின். அப்போது எஸ்டிபினாவே டெம்பரேச்சர் வந்து நீங்கள் எஸ்டிபி கால்குலேட் த எஸ்டிபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எஸ்டிபினாவே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா 0 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டினா 273 கெல்வின். ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அப்படின்னா 1 atm. ஸோ 1 atm அப்படின்னா 1.01 into 10 power of 5 Pascal அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து PV is equal to mu RTயில் ஸோ in order to calculate the volume V is equal to எனக்கு என்ன வரும் அப்படின்னா mu RT by Pன்னு வந்துடும். ஏன்னா V இங்கே இருந்துச்சுன்னா P இந்த பக்கம் வந்துடும். mu அப்படின்றது மோல்ஸு, R கேஸ் கான்ஸ்டன்ட்டு, Tனா டெம்பரேச்சர், இன் கெல்வின், Pனா ப்ரெஷர். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா mu வந்து மோல்ஸ் வந்து இங்கே கொடுக்கல. அப்போ அந்த ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த 1 mole. அப்போ mu is equal to 1 mole அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மியூவோட வேல்யூ வந்து 1. ஆர் அப்படின்றது என்னென்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டு. கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 8.314 ஜூல் பர் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எனக்கு என்னென்னா கெல்வினாக மாற்றுங்க 273 பை அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 1.01 into 10 power of 5. அப்போ நம்ம இந்த வேல்யூலாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 8.314 மல்டிப்ளை வித் 273 and டிவைடட் பை 1.01 அப்படின்னு போட்டோம்னா வால்யூம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 22.4 into 10 power of -3 மீட்டர் கியூப். ஸோ மீட்டர் கியூப் இஸ் த யூனிட் ஆஃப் வால்யூம். இந்த வால்யூமுக்கு உண்டான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பர்த் இன்ட்டு ஹைட்டு.
அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா மீட்டர் கியூப் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 22.4 இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா 1 லிட்டர் அப்படின்னா எவ்வளோன்னா 10⁻³ மீட்டர் கியூப் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து 1 லிட்டர் which is equal to 10⁻³ மீட்டர் கியூப். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டேர்மில் 22.4 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1 லிட்டரும் 10⁻³ மீட்டர் கியூப் ஈக்குவல் தானே. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 mole of any ideal gas having a volume of 22.4 லிட்டர். இதுவும் கான்ஸ்டன்ட் தான், நல்லா நம்ம வச்சுங்க. ஒரு மோல் ஒரு கேஸ் ஒரு மோல் கன்சிடர். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப வந்து கொஸ்டினில் வந்து ஒரு மோல் வால்யூம் ஒரு மோல் கேஸோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. 22.4 லிட்டர் அப்படின்னு நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எஸ்டிபியில் இது வந்து எப்போ அப்படின்னா எஸ்டிபியில் மட்டும்தான். எஸ்டிபின்னா டெம்பரேச்சர் எவ்வளவு 0 டிகிரி. 0 டிகிரியில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வால்யூமோட அதாவது வந்து ஒரு மோல் ஆஃப் ஐடியல் கேஸோட வால்யூம் எவ்வளவு 0 டிகிரி செல்சியஸாக இருக்கட்டும், 273 கெல்வினாக இருக்கட்டும், 1.01 × 10⁻5 பாஸ்கலாக இருக்கட்டும். இதில் ஒரு மோல் கேஸ், அது எனி கேஸாக இருக்கட்டும், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான், எது வேணாலும் இருக்கட்டும், எனி கேஸ். பட் 1 மோல் அப்படின்னா எஸ்டிபியில் 1 மோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட வால்யூம் வந்து எவ்வளோன்னா 22.4 × 10⁻³ மீட்டர் கியூப் ஆர் 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 0 டிகிரி செல்சியஸில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எது கண்டுபிடிக்கணும்னா 300 கெல்வினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணலாம், ஃபார் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு எனக்கு வேணும்னா எஸ்டிபி தான் 0 டிகிரி 273 கெல்வின், ரூம் டெம்பரேச்சர்னா 300. அப்போ 22.4 × 300/273. அப்போ 22.4 × 300 அப்படின்றது ரூம் டெம்பரேச்சர். இங்கே வந்து 273 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா 0, அதை எஸ்டிபியோட டெம்பரேச்சர்ஸ் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 24.6 லிட்டராக மாறிடும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாயில்ஸ் லாவோட இது வந்து எனக்கு என்னென்னா பாயில்ஸ் லா சார்லஸ் லா நம்ம பார்த்தோம்ல. சார்லஸ் லாலாம் என்ன சொல்லிச்சுன்னா வால்யூம் ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இங்கே பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸில் 273 கெல்வினில் அதோட வால்யூம் வந்து 22.4 லிட்டர்னா, அதுவே 300 கெல்வினில் அதோட வால்யூம் எவ்வளோன்னா 24.6 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து வால்யூம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ விச் இஸ் சாட்டிஸ்ஃபை த சார்லஸ் லா. அப்போ சார்லஸ் லா வந்து ஏன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் தான், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. 1.01 × 10⁻5 பாஸ்கல் தான் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ ப்ரெஷர் வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து ரைஸ் ஆகுது. எவ்வளோ ரைஸ் ஆகுது, டெம்பரேச்சர் வந்து 273லேருந்து 300 ரைஸ் ஆகிறப்ப வால்யூம் வந்து 22.4 லிட்டர்ஸ்லேருந்து 24.6 லிட்டர்ஸாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு சம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.5 வந்து எஸ்டிமேட் த மாஸ் ஆஃப் த ஏர் இன் யுவர் கிளாஸ் ரூம் அட் என்டிபி. ஸோ உங்கள் கிளாஸ் ரூமில் என்டிபியில், ஸோ என்டிபி அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் உங்கள் கிளாஸ் ரூமில் எவ்வளோ ஏர் இருக்கோ அந்த ஏரோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்டிபி அப்படின்றது என்னென்னா நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஆக்சுவலாக நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்றது என்னென்னா ரூம் டெம்பரேச்சர் தான் நம்ம நார்மல் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். நீங்களாம் நம்ம வச்சுங்க. எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா 0 டிகிரி அதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னாலும் ரூம் டெம்பரேச்சர்னாலும் ஒன்று தான். அப்போ எஸ்டிபிக்கு என்டிபிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எஸ்டிபியில் வந்து டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி, என்டிபியில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும் 27 டிகிரி செல்சியஸ். அப்போ எஸ்டிபினா 0 டிகிரி செல்சியஸ், என்டிபினா 27 டிகிரி செல்சியஸ். எஸ்டிபினா 300 கெல்வின், எஸ்டிபினா 273 கெல்வின், என்டிபி அப்படின்னா 300 கெல்வின். இப்போ நம்ம என்டிபி அப்படின்றப்ப நார்மல் டெம்பரேச்சரோட இன்னொரு பேர் வந்து எனக்கு என்னென்னா ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.01 × 10⁻5 பாஸ்கல். இப்போ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் 300 கெல்வினில் த வால்யூம் ஆஃப் த கேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 24.6 லிட்டர் விச் இஸ் கால்குலேட்டட் இயர்லியர். யூ ஆல்ரெடி நோ. அப்போ அதனால தான் நான் முன்னாலே சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் சால்வ் பண்ண தேவையில்லை. வி நோ தட் அப்படின்னு போட்டு எழுதிட்டே இருக்கலாம். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்டிபி ஞாபகம் வச்சுக்கணும், எஸ்டிபி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லிட்டர் அப்படின்னா 10⁻³ மீட்டர் கியூப் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்டிபியில் வந்து ஒரு மோல் ஆஃப் ஐடியல் கேஸோட வால்யூம் வந்து 22.4 லிட்டரு. அதே ரூம் டெம்பரேச்சராக இருந்தால் 24.6 லிட்டரு. இதை கால்குலேட் பண்ணி இதை மனப்பாடமாக வச்சுக்கனால தான் இந்த இடத்துல நம்ம எழுதுகிறோம்.
room temperature 300 Kelvin the volume of the any ideal gas 24.6 liters as we already know. இப்போ நம்ம number of moles தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ number of moles by எனக்கு என்ன சார் அப்படின்னா 120 மீட்டர் கியூப் பை 24.6. இந்த 120 அப்படின்றது என்னென்னா நார்மலாக ஒரு கிளாஸ் ரூமோட சைஸ் லென்த் இன்ட்டு பெர்த் இன்ட்டு ஹைட் அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 120 மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். இது வந்து ஒரு சைஸ் ஆஃப் த கிளாஸ் ரூமு பை எனக்கு என்ன சார் அப்படின்னா வால்யூம். அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கிளாஸ் ரூம் பை வால்யூம் ஆஃப் த கேஸ் இன் லிட்டர்ஸ். அப்போ 120 பை எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 24.6 இன்ட்டு எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 10 பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 பவர் ஆஃப் -3 இங்கே இருக்குது. இந்த -3 மேலே போயிடுச்சுன்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா +3 ஆயிரும். அப்போ 120 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 3 பை 24.6. அப்போ வந்து எனக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 4878 மோல் அப்படின்னு எனக்கு வரும். இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4878 மோல் அப்ராக்சிமேட்டாக எனக்கு வரும். நார்மலாக நீங்கள் ரூமில் இருக்கிற ஏர் வந்து எனக்கு எத்தனை மோல் அப்படின்னா 4878 மோலில் நம்மளுக்கு வந்து ரூமில் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது. ஸோ 20% ஆஃப் ஆக்சிஜன், 79% ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ரிமைனிங் 1% வந்து ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஜெனான் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து யாரோடதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக மோலார் மாஸ் ஆஃப் த ஏர் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா அந்த மோலார் மாஸ் ஆஃப் த ஏர் வந்து 29 கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். இதுவும் கான்ஸ்டன்ட். மோலார் மாஸ் ஆஃப் த ஏர் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா 29 கிராம் மோல் இன்வர்ஸ். அப்போ நம்ம டோட்டல் மாஸ் ஆஃப் த ஏர் எனக்கு வேணும் அப்படின்னா மோலார் மாஸ் இன்ட்டு மோல்ஸ். அப்போ மோல்ஸ் எவ்வளவு 4878 இன்ட்டு இங்கே வந்து எனக்கு எவ்வளோன்னா 29. ஆக்சுவலாக ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப 141400 கிடைக்கும். அது வந்து கிராமில் இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு கன்வெர்டட் இன்ட்டு கிலோகிராம். ஸோ பை டிவைடிங் 1000 141.4 கிலோகிராம் அப்படின்னு வரும். அப்போ நம்ம இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நார்மலாக எஸ்டிபியில் வந்து வால்யூம் ஆஃப் த கேஸ் எவ்வளோ அப்படின்னா 22.4 லிட்டர் எனி ஐடியல் கேஸ். அது எந்த கேஸாக இருக்கட்டும், ஹீலியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், வாட் எவர் இட் வில் பி, எது எடுத்துக்கிட்டாலும் 0 டிகிரி செல்சியஸில் 273 கெல்வினில் ஒரு ஐடியல் கேஸோட வால்யூம் வந்து 22.4 லிட்டர். அதுவே 300 கெல்வினில் ஒரு வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து கேஸ் வந்து எவ்வளோன்னா 24.6 லிட்டர்ஸ். இந்த 120 மீட்டர் கியூப் அப்படின்றது நார்மல் சைஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். சில இடத்துல கிளாஸ் ரூம் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து நார்மல் சைஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் 120 எனக்கு என்ன அப்படின்னா 120 மீட்டர் கியூப் பை எனக்கு என்னென்னா 24.6 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -3. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப இவ்வளோ மோல்ஸ் கிடைக்குது. இப்போ ரூமில் வந்து இவ்வளோ இருக்குன்னா அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் இருக்கக்கூடிய மொத்த ஏரோட மாஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏரில் வந்து 20% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, 70% ஆஃப் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் இருக்குது, எல்லாமே தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் த ஏர் எடுக்கிறோம். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் த ஏர் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா 29 கிராம் மோல் இன்வர்ஸ். அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த ஏர் அப்படின்றப்ப 29 இன்ட்டு 4878 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து கிராமில் இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்ட்டு கிலோகிராம். ஸோ பை டிவைடிங் 1000 நம்மளுக்கு 141.4 கிலோகிராம். அப்போ இந்த மாஸ் ஆஃப் த ஏர் which having the size of volume of 120 meter cube which is equal to 141.4 kilogram. அப்போ ஒரு 120 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய மாஸ் வந்து எவ்வளோன்னா 141.4 கிலோகிராம். சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து நியூ டாபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன. நார்மலாக இப்போ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ டேக் த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் அட் டெம்பரேச்சர் ஆஃப் 27 டிகிரி செல்சியஸ். ஒரு வாட்டர் எடுக்கிறீங்க, ஒரு ஆயில் எடுக்கிறீங்க, ரெண்டுமே ஈக்குவல் இன் சைஸ், ஹேவிங் த டெம்பரேச்சர் ஆஃப் 27 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஹீட் போத் ஆஃப் தம் டில் த ரீச் த டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ். அப்போ இன்சிலாக அது ரெண்டுமே எனக்கு சேமாக இருந்துச்சு. இப்போ அதோட வால்யூமை நம்ம அதோட டெம்பரேச்சர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸ் பண்ணுறீங்க. எதுலேருந்து எவ்வளோவா ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸாக நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ நோட் டவுன் த டைம் டேக்கன் பை த வாட்டர் அண்ட் ஆயில் டு ரீச் த டெம்பரேச்சர் ஆஃப் 50 டிகிரி செல்சியஸ். ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் தான், இன்சிலாக ஈக்குவல் குவான்டிட்டி தான். ஆனால் ரெண்டில் யார் ஃபஸ்ட்டு வந்து 50 டிகிரி ரீச் ஆகிறா, வாட்டரா ஆயிலா? இப்படி 2 பீக்கர் எடுக்கிறீங்க, ரெண்டுலேயுமே 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் ஆயில்.
ரெண்டோட இன்சியல் டெம்பரேச்சருமே 27 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர் தான். அப்போ ரெண்டையுமே நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க 50 டிகிரி செல்சியஸாக நீங்கள் மாற்றுறப்ப ஸோ விச் ஒன் கேன் ஃபாஸ்ட்லி ரீச் த 50 டிகிரி செல்சியஸ். ஸோ நோட் டவுன் த டைம்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைம் நோட் பண்ணுறீங்க. ஸோ டைம் நோட் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணுறோம் அது 50 டிகிரி வந்து எது வந்து ஃபஸ்ட் ரீச் ஆகுதுன்னு. அப்போ கண்டிப்பாக டைம் வந்து எனக்கு எப்படி இருக்காது அப்படின்னா ஈக்குவலாக இருக்காது. ஏன் வந்து டைம் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா வாட்டர் ரிக்வயர்ஸ் மோர் ஹீட் எனர்ஜி டு ரைஸ் த டெம்பரேச்சர் தென் ஆயில். அதாவது ஆயில் வந்து எனக்கு என்னாகும் அப்படின்னா ஹீட் ஆகிறத விட தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. ஸோ நவ் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா twice the amount of water at 27 degree Celsius and heat up to 50 degree Celsius. Note down the time taken to rise the temperature. The time taken by the water now twice then compared to the previous case. ஆமாம், நீங்கள் இப்போ 1 லிட்டர் வச்சுருக்கீங்க, 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் ஆயில் ரெண்டையும் ஹீட் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கம்பேர்ட் டு த ஆயில் வாட்டருக்கு வந்து அதிகமான எனர்ஜி தேவைன்னு இது பண்ணிட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லிட்டர் வாட்டர் இருக்குது, 1 லிட்டர் வாட்டர் வந்து 27 டிகிரி செல்சியஸில் இருக்குது 50 டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ 2 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. ஸோ குவான்டிட்டி வில் பி டபுள்டு சேம் டெம்பரேச்சர் 27லேருந்து 50 ஆகிறப்ப அப்போ டைமு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் எனக்கு ஆகும். ஸோ இந்த டேர்மு தான் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to rise the temperature of the given body from T1 to T2. So T1 to T2 means any temperature to any temperature. 27 to 50 இருக்கலாம், 70 to 90 இருக்கலாம், 50 to 70 இருக்கலாம், எனி டெம்பரேச்சர் டு எனி டெம்பரேச்சர். ஸோ அப்போ எனி டெம்பரேச்சர் டு எனி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படுதோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நார்மலாக ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் வந்து எனக்கு என்ன அப்படின்னா எஸ். ஸோ எஸ்ஸுக்கு உண்டான ஃபார்முலா எனக்கு என்ன அப்படின்னா டெல்டா கியூ பை டெல்டா டி. ஸோ எஸ்ஸுக்கு உண்டானது வந்து டெல்டா கியூ பை டெல்டா டி. எஸ் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ டெல்டா கியூ அப்படின்றது ஹீட் எனர்ஜி, டெல்டா டி அப்படின்றது டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ அபவுட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் இன் த மீடியம். இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய்க்கிறீங்கன்னா அந்த அனல் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த அனல் தான் ஹீட் எனர்ஜி. அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு தண்ணி சூடாகுதுன்னு சொல்கிறீங்களா, அது வந்து டெம்பரேச்சர். சரிங்களா? சன்னுலேருந்து இப்போ வெளியே வர ரேடியேஷன் வந்து ஹீட் எனர்ஜினா சன்னுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அப்போ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை ஒரு டிகிரியிலிருந்து இன்னொரு டிகிரி, அது டிகிரி டு டிகிரி ஆக்கலாம், கெல்வினாக இருக்கலாம், அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதோட சிம்பிள் வந்து எனக்கு என்னென்னா கேபிட்டல் எஸ். அப்போ கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. அடுத்து வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை 1 கெல்வின் ஆர் 1 டிகிரி. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க, அதோட மாஸ் வந்து டெஃபினட்டாக எனக்கு எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா 1 கிலோகிராம் தான் இருக்கணும். ஸோ 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை ஒரு கெல்வினோ ஒரு டிகிரி செல்சியஸோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 29 to 30 டிகிரி செல்சியஸ் ஆர் 40 Kelvin to 50 Kelvin. So if you are taking the 1 kilogram substance in your hand, the amount of energy, heat energy which is required to rise the temperature of the body from 1 Kelvin, rising the 1 Kelvin or 49 Kelvin to 15 Kelvin or 1 degree Celsius, 29 degree Celsius or 1 degree na எது வேணாலும் இருக்கலாம். ஒரு டிகிரி செல்சியஸோ ஒரு கெல்வினோ ரைஸ் பண்ணுறதுக்கு அதோட மாஸ் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 கிலோகிராம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு கிலோகிராம் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை ஒரு கெல்வினோ ஒரு டிகிரி செல்சியஸோ ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அந்த ஹீட் எனர்ஜிக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, விச் இஸ் டினோட்டட் இன் த சிம்பிள் ஆஃப் ஸ்மால் எஸ். ஹீட் கெப்பாசிட்டி வந்து கேபிட்டல் எஸ், இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஸ்மால் எஸ். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு வந்து எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் இன்டூ டெல்டா டி. டெல்டா கியூ அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, mass of the substance here 1 kg, then specific heat capacity S na small s, delta T அப்படின்றது change in temperature. அப்போ small s வேணும்னா 1 by m into delta Q by delta T. இந்த delta Q by delta T க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், heat capacity S போட்டுங்க. அப்போ small s is equal to capital S by m. Small s is nothing but specific heat capacity.
capital S is nothing but heat capacity, M is nothing but mass of the substance, which is having the unit of joule, kilogram inverse, Kelvin inverse. Energy oda unit joule போட்டிங்க, மாஸுக்கு வந்து கிலோகிராம் இன்வர்ஸு, டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆல்வேஸ் த பாசிட்டிவ் குவான்டிட்டி. எப்போவுமே ஹீட் கெப்பாசிட்டினா கேபிட்டல் எஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஸ்மால் எஸ், ரெண்டுமே எனக்கு என்ன குவான்டிட்டி அப்படின்னா பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். அது வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா நெகட்டிவ் குவான்டிட்டி நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. நார்மலாக ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னா வாட்டருக்கு தான் அதிகம். அதுக்கப்புறம் ஹியூமன் பாடி, தென் அதர் தென் தட் அடுத்து வந்து ஏர். அப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா வாட்டருக்கு தான் அதிகம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டரை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it is used as the coolant in the power stations and reactants because it can easily absorbing the heat energy. ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோனா 4186. ஸோ ஃபார் திஸ் ரீசன் ஒன்லி இந்த வாட்டர் இஸ் யூஸ் as the coolant in the power station and reactors, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் இருக்குதுல்ல, அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஞாபகம் வச்சிங்க, the term capacity and specific heat capacity does not mean the object contains a certain amount of heat. அதுக்கு பேர் certain amount of heat இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. Heat is the energy transfer from the object to higher temperature to lower temperature. எப்போவுமே heat capacity அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா it is a transporter which can transport the energy from the higher temperature to lower temperature. தண்ணி எப்படி மேடான இடத்துலேருந்து பள்ளமான இடத்துக்கு ஓடியாருதோ அதே போல் ஹீட்டும் it can flows from the higher temperature of the body to lower temperature of the body. இந்த இதுக்கு நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கரெக்ட் யூசேஜாக சொல்லணும்னா இன்டர்னல் எனர்ஜி கெப்பாசிட்டின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம ஹிஸ்டோரிக்கலாக நம்ம என்ன படிச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் அப்படின்னு படித்ததுனாலே நம்ம அந்த டைமில் இருக்கிறோம். சரி ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு if you are taking the two masses is heated the equal rateனா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க. The object with a smaller specific heat capacity will having the faster temperature increases. When two objects, அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸும் சேமு. ஸோ ரெண்டு மாஸையும் நம்ம எடுக்கிறப்ப எந்த ஆப்ஜெக்டோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கோ, ஏன்னா எஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டெல்டா டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ரெண்டு ஆப்ஜெக்டை சேம் மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நீங்கள் கூல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா the temperature of the object with a smaller specific heat capacity will drop faster. ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர், அப்போ எப்போவுமே டெம்பரேச்சர் அதிகமாகணும் அப்படின்னாலும் சரி இல்லை வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சீக்கிரம் கூல் ஆகணும் அப்படின்னாலும் சரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் சடனாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், சடனாக கூலிங் பண்ண முடியும்.